ஹாய் கேமேஸ், இன்னைக்கு நம்ம பிவிசடோட ஃபாக் லெவல் தான் பார்க்க போகிறோம். பிளான்ஸ் வேஸ் ஜாம்பிலே இப்போ நம்ம ஒரு மிஸ்ட்ரி லெவலுக்கு வந்துட்டோம். பாருங்க, நம்ம கிரேசி டேவ் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு. இந்த பானையில் எது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, யார் எனிமி இருக்கானே தெரியாது. பாருங்க, நமக்கு இப்போதைக்கு நம்ம பிளான்ஸ் கிடச்சிருக்கு. பாருங்களேன், முதல் லைனில் எந்த ஒரு ஜாம்பியுமே இல்லை. அதே தப்பிச்சிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த வண்டி இல்லாத இடத்த மட்டும் சேவ் பண்ணுவோம். கை தவறி வேறு இடத்துல வச்சுட்டேனே. இவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டாங்க பாருங்களேன். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வால்நட்டை வச்சு உருட்டி விட்டு பார்க்குற மாதிரி ஒரு லெவல் வந்துருந்தது. எப்பவுமே ஃப்ரீயாக தான் கிடைக்கும் பிளான்ஸு. இந்த டைம் வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி எல்லா லெவலில் கொடுத்தா டக்குன்னு லாஸ்ட்டு கிராண்ட் ஃபினாலேக்கே போயிடுவோம் போலையே. மறுபடியும் வந்து எதோ சொல்லிட்டு போகிறோம். அப்போ இது எத்தனை லெவலில் இருக்குது போகும்னு தெரியல. நம்ம வண்டியெல்லாம் போச்சே, ஒரு வண்டி தான் இருக்குது. முதல்ல இந்த பச்சை கலர் பானையெல்லாம் உடச்சிருக்கோம். அதில் பிளான்ஸ் இருக்குது. எதுக்கும் இந்த வண்டியை சேவ் பண்ணுவோம். செகண்ட் லைன்ல எதுவுமே இல்லை. ஜாம்பிஸ் ரொம்ப கம்மியாக தான் வராங்க. அது ஈஸியாக தான் இருக்குது. பாருங்க, இந்த சின்ன பானையில் இவ்வளோ பெரிய ஜாம்பி எல்லாம் ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாம் வராப்புல. ஒரு வேலையை லாஸ்ட் ஒரு ஜாம்பி போட்டு தள்ளியாச்சு. இதுதான் லாஸ்ட் லெவல் நினைக்கிறேன். வர வர பானையை அதிகரிச்சுட்டே போயிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பச்சை கலர் பானையை முதல்ல எடுத்து உடச்சி வச்சுட்டு, இதில் வந்து வேவ் கொடுக்காதனால நமக்கு தெரியல காய்ஸ். இல்லைன்னா நம்ம வின் பண்ணியிருப்போம். நம்ம வண்டியை சேவ் பண்ணி வச்சுருப்போம். பொருங்களை எடுத்த உடனே இந்த டான்ஸ் பாண்டியெல்லாம் வந்துட்டாங்க. நமக்கு ஒரு ஜாக்பாட் பிளான்ட் கிடச்சதுனால அதை வச்சு நம்ம அவனை மாய்க்கிட்டோம். நிறைய பேர் இருக்கானுங்க. ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச லெவல் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக பேக் டு நார்மல், மறுபடியும் பழைய கேமுக்கே வந்துட்டோம். நமக்கு தேவையான பிளான்ஸ், புதுசாக கிடச்ச பிளான்ஸ்லாம் எடுத்து வச்சுப்போம். நமக்கு தேவையான பிளான்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், புதுசாக ஒரு ஜாம்பியெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம கார்டன்லேயே ஒரு பெரிய ப்ராப்ளம். ஜாம்பி மட்டும் வரல, ஃபாகும் கூட ஃப்ரீயாக வந்துடுச்சு. கார்டனை பார்க் மாதிரி இருந்துச்சு, இப்போது ஹாரர் மூவி செட்டு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, ஒன்றுமே தெரிய மாட்டேது. முடிஞ்ச வரைக்கும் எப்பயும் போல் வைப்போம். இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து கார்டன் மட்டும் கொடுத்துருந்தாங்க டே, அப்புறம் நைட்டு லெவல் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஸ்விம்மிங் பூல் வந்தது. இப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு வீடு தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வின் பண்ணிடலாம். எங்கே வராங்கன்னு தெரியல. இந்த டைம் வந்து நம்ம புதுசாக கிடச்சிருக்க பிளான்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது ரெண்டு சைடு இருக்குது. ரெண்டு சைடு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சைடு ஆரர் ஆகும், ஒரு சைடு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்களேன், இந்த கோன் தம்பி நம்மளுடைய பர்பிள் கலர் மஷ்ரூமை சாப்பிட்டுச்சு. ஒரே
ஒரே ஒரு மஷ்ரூம் பெருசாகிடுச்சு. நம்ம சன்ஃப்ளவருக்கு இருக்கிற எல்லோ கலர் மஷ்ரூம். பாதி லெவல் முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இனிமே நம்ம எந்த அட்டாக் பண்ணுற பிளான்ட்டும் எடுத்து வைக்கல. பாருங்கள், அந்த புதுசாக கிடச்ச ஜாம்பி வந்திருக்கு. ஓ, இவனுக்காக தான் 2 சைடு இருக்கிற பிளான்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுது பாருங்கள். நம்மளே கஷ்டப்பட்டு தான் இந்த எல்லோ கலர் பிளான்ட் வைக்கிறோம். அதுவும் பெருசாகவே ஒரு 1/2 hour ஆகும். இவன் வந்து அசால்ட்டாக சாப்பிட்டு போயிட்டான். என்ன வராங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவன் கார்டனில் மட்டும்தான் நோண்டி உள்ள வந்து வருவான்னு நினைக்கிறேன். ஸ்விம்மிங் பூலில் அவனால் வர முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கார்டனில் முதல்ல வச்சுட்டோம். பாருங்களேன், ஜாம்பிக்கு இன்றைக்கி ஏதோ பஃபட் ஓப்பன் பண்ணியிருக்கிறா போல். எல்லாம் ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அவுட்டிங் மாட்டி. தாண்டி போயிடுவான் போலி நம்ம ஃபோன் ஜாம்பி. சாப்பிட்டாயா? பாருங்கள், நம்ம புதுசாக கிடச்சிருக்க பிளான்ட் வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் கூட செட் ஆகும். இப்படி திடீர்னு யாராவது தாண்டி போனாங்கன்னா சீக்கிரமாக அட்டாக் பண்ணிடலாம். ஃபைனலி ஃபாக் லெவல் அண்ட் ஸ்விம்மிங் பூல் லெவல் ரெண்டுமே கம்பைன் பண்ணி இந்த கேமை முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் அமைச்சிருங்க.